ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிமார்ட்டில் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்படி காமிக்கிற அளவுக்கு நிறையா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, கம்மியாக தான் இருக்கும். அது வேறு விஷயம். ஆனாலும் வந்து சரி ஓகே நம்ம காமிக்கலாம். கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. நான் டிமார்ட்லாம் அந்த அளவுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தனால சரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து அந்த டூத் ப்ரஷ் அதெல்லாம் போட்டு வைக்கிறது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 45 ருபீஸ் தான். இது நல்லா இருந்தது. ஸோ இது ஹேங் பண்ணுறதுக்கு எங்கள் ரெஸ்ட் ரூமில் ஒரு பக்காவான பிளேஸ் இருக்குது. அதனால் அங்கே ஹேங் பண்ணனால ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் வந்து இது வாங்கிட்டோம். அது அப்புறம் பார்த்திங்கன்னா என் மாமியார் வேறு அதுக்கப்புறம் கால் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து வீடியோ கட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. நான் வந்து அதில் என்ன பேசுகிறேன் அப்படின்னா எனக்கே தெரியாது. நிறையா ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். ஹேங் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தனால நான் அப்படியே வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே இப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கியிருப்பேன். அதனால் இந்த வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இந்த வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 160 நல்லா இருந்தது. ஆல்ரெடி என்கிட்ட வந்து மில்டனோட வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட் வாட்டர் குடிக்கிறதுக்கு. நான் வந்து ரெகுலராக நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சோம்பு, சீரகம் அண்ட் தென் வெந்தயம் 3 போட்டு நான் வந்து குடிப்பேன். ரெகுலராகவே சூடு பண்ணி நான் வந்து குடிப்பேன். ஸோ அந்த வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக அது வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் வாட்டருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சாக்கோ பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சுருந்தாரு. அதனால் வாங்கி வச்சதுக்கப்புறம் அதை ஓப்பனே பண்ணல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரே ஒரு தடவை எடுத்து சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. ப்ரிங்கிள்ஸ் வந்து என்னோடய ஃபேவரெட்டு. ஆனால் டயட்டில் இருக்கனால வந்து சரி ஓகே நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்படின்னு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இப்போ வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்கினோம். எனக்கு ரூம் ஃப்ரெஷ்னர்னால் ஆகவே ஆகாதுங்க. பட் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ரூம் ஃப்ரெஷ்னர் இருக்கணும், அதனால் வாங்கினோம். அண்ட் தென் நிவ்யாவோட பாடி லோஷன் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஐயோ நான் இதுக்குமே ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். இருங்க நான் வந்து அங்கே போட்டுடுறேன் எவ்வளோ ப்ரைஸுன்னு சொல்லிவிட்டு அங்கே போட்டுடுறேன். மறந்துட்டேங்க. இப்படி தாங்க எல்லாத்தையும் மறந்துடுவேன். நிறைய விஷயம் வீடியோ எடுக்க மறந்துடுவேன். ஐயோ நம்ம வீடியோவே எடுக்க மறந்துட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும். இப்போ தானே புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் அப்படித்தான் இருக்கும் போல். அதே மாதிரி எனக்கு சில டைம் வந்து பர்சனல் ஸ்பேஸில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் வந்து ஞாபகமே இருக்காது. அது வந்து கொஞ்சம் ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ண பிறகு தான் ஐயோ வீடியோ எடுக்கணும்ல அப்படின்னு ஞாபகம் வரும். நாங்கள் ஏதோ பேசிட்டே இருக்கேங்க, என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரில. இந்த இது பற்றி தான் சொல்லியிருக்கேன், அந்த சுடு தண்ணி குடிப்பேன்றதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். அது வந்து நான் ரெகுலராக குடிக்கிறது. அதனால் அதுக்கு சோம்பு, ஜீரா இதை வாங்கிட்டு வந்தோம். அதனால் அதை இன்னொன்று வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். அதனால் சோம்பு மட்டும் இன்னொரு கவர் இருந்துச்சு, அதை மட்டும் காமிச்சிருக்கேன். இது வந்து என்னென்னா இது ஒரு பேஸ்கெட் மாதிரி. ஸோ எனக்கு மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு பவுச்சில் தான் இருக்கும். ஒரு 3-4 பவுச் வச்சுருப்பேன். அந்தளவுக்கு மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா நான் மேக்கப்பே போட மாட்டேன். ஸோ ஸ்கின் கேரு அந்த மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன்னா சம்மருக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் வச்சுருப்பேன், வின்டருக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் வச்சுருப்பேன். இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்லாம் வச்சுருக்கேன். அதனால் வந்து அந்த மேக்கப் பவுச் வைஸ் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து சரி ஓகே இந்த பேஸ்கெட் வாங்கினா போட்டுட்டு அதிலேருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஹேண்டியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கினேன் நான். அதுவுமே கொஞ்சம் இப்போ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து 11 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஆனால் நான் காமிச்சது என்னமோ 8 ப்ராடக்ட்ஸ் தான் காமிச்சிருக்கேன். அதான் பில்லை பார்த்துட்டு இருந்தேன், இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம் எங்கே ஒன்றத்தையும் காணோம் அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கே தெரில என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட் பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து 185 ருபீஸ்க்கு வாங்கின மேட்டு. இது வந்து பெட்டு கீழே போடுறதுக்காக கொஞ்சம் நீளமான மேட்டு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இது 185 ருபீஸ்க்கு வந்து பயங்கர ஒர்த்து. தண்ணியெல்லாம் ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் எங்கேயாவது வந்து தண்ணி வந்து இஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து தண்ணியெல்லாம் நல்லாவே வந்து இஞ்சிச்சு. ரூம் அண்ட் தென் வந்து மரம் இதெல்லாமே எங்கள் மாமியாரே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க தான் எல்லாமே வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் வந்து வெளி சுற்றுறக்கு ஒரு சான்ஸ் வேணுமே, அதனால் சரி ஓகே நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் போய் மட்டும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.